ஒரு பெரிய அரசியல்வாதி 1000 கோடி ஊழல் பண்றாரு, மாட்டிக்கிறாரு. நீதிமன்றத்துல விசாரணை வைக்கிறாங்க. காலை நேரம். இப்போ ஜட்ஜு சொல்றாரு, விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்தா பாவமா இருக்குப்பா, வயசானவராக இருக்காரு, அவருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு 6 இட்லி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அவரால் 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியல. 2 இட்லியோடு அப்படியே வச்சிடுறாரு. இது ஜட்ஜும் பார்க்குறாங்க. பார்த்து ஜட்ஜு அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் 1000 கோடி ஊழல் பண்ணீங்களே, 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியலையேங்க, 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியலையேங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு கேட்குறாரு. அவர் சொல்றார், காலையில் 2 இட்லி, மத்தியானம் கொஞ்சோண்டு 1 பவுல் சாப்பாடு, சாயந்தரம் ஆனால் ஒரே ஒரு சப்பாத்தி, இவ்வளவுதான் என்னால் சாப்பிட முடியும்னு அந்த அரசியல்வாதி சொல்கிறாரு. இப்போ ஜட்ஜு கேட்டாரா, அதிகபட்சம் ஒரு நாளைக்கு உங்களால் 200 ரூபா 300 ரூபாய்க்கு மேலே சாப்பிட முடியல, உங்களுக்கு எதுக்கு இங்கே 1000 கோடி? இந்த 1000 கோடியை ஊழல் பண்ணி என்னங்க பண்ண போறீங்க? இந்த 1000 கோடி சொத்தை வச்சு என்னங்க பண்ண போறீங்க? ஒரு ரூபாய் நிறைவா சாப்பிட முடியலையே, அப்புறம் என்னங்க அர்த்தமுள்ள வாழ்க்கைன்னு அந்த ஜட்ஜு கேட்டாராம். பட்டினத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பத்தியத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான், அதில் 8 அடிக்கு 8 அடி மாளிகை வைத்து கட்டிவிட்டு 8 அடிக்குள் சென்று படுத்தான்னு கண்ணதாசன் ஐயா சொல்லுவார். 8 அடி நிலம்தானுங்க, அதுக்கு ஏன் இத்தனை ஆர்ப்பாட்டம்?